தீர்மானங்களும் முன்னாடி போர்டு தேர்தலோட முன்ன போட்டீங்கன்னு சொன்னேன். நீங்கள் நேற்று சொல்கிறதுக்கு முன்னாடி அதை பிரிண்ட் அடிச்சிடும், அதனால் மாற்றிடுறேன்னு சொன்னார். தேர்தல் தேதி அறிவிக்கும் வரை இது தொகுதி அலுவலகம், அறிவித்தவுடன் இது தேர்தல் அலுவலகம் நான் மாற்றிக்கொள்ளலாம். எனவே முத்துவேல் தான் வீட்டில் உட்காந்து எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு எங்கே வர்றதுன்னு கேட்கறதுக்கு பதிலாக ஒரு இடத்துல உட்காந்து எல்லாத்தையும் வர வச்சு, என்னையும் வர வச்சு இப்படிலாம் வேலை வாங்க போகிறாரு, மாவட்ட சார்ட்ட எப்படி வேலை வாங்க போகிறாரு, பகுதி சார்ட்ட எப்படி வேலை வாங்க போகிறாருன்னு இனிமேல் தான் இந்த அலுவலகத்தில் உட்காந்து நாம் பணியாற்ற போகிறோம். கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் வருகின்ற 29ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை விமானத்தில் 11 மணிக்கு கோவை விமான நிலையத்தை வந்தடைய இருக்கின்றார்கள். விமான நிலையத்தில் ஒரு உற்சாகமான வரவேற்பை நம்முடைய தலைவர் அவர்களுக்கு வழங்கி மாலை திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெறுகின்ற மேற்கு மண்டலத்தினுடைய மகளிரணி மாநாட்டில் கலந்து கொண்டு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். முழுக்க முழுக்க மகளிர் மட்டுமே பங்கு பெறக்கூடிய ஒரு எழுச்சிமிகு மாநாடு மேற்கு மண்டல மாநாடு. தலைவர் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து முதல் மண்டல மகளிர் அணி மாநாட்டை மேற்கு மண்டலத்தில் நடத்துவதற்கான அனுமதிகளை தந்திருக்கின்றார்கள். எனவே குறைந்தபட்சம் 1.5 லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய எழுச்சியோடு நம்முடைய பகுதியை சார்ந்திருக்கின்ற அத்தனை மகளிரும் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி அதில் நாமும் இடம்பெற வேண்டும் என்று அனைவரிடத்தில் முன்போது கேட்டுக்கொண்டு அதற்கடுத்து மாலை செவ்வாய்க்கிழமை மாண்பு துணை முதலமைச்சருடைய நிகழ்ச்சி இறுதி பெற இருக்கின்றன. இன்று அல்லது நாளை அதற்கான அறிவிப்புகளை கொடுக்க இருக்கின்றார்கள். ஹாக்கி மைதானம் ஆகாஷ்புரத்தில் முடித்து திறப்பதற்கு தயாராக இருக்கின்றன. அதை மாண்பு துணை முதலமைச்சர் 2 நாட்களில் தேதி அறிவிக்கப்பட்டு அதையும் திறந்து வைக்க இருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடத்தில் நண்போடு நீங்கள் நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் பேசியிருப்பது சட்டமன்ற தேர்தலை பற்றி எடுத்து சொன்னார்கள். நம்முடைய இலக்கு கோவையில் 10க்கு 10 வெற்றி, அதை கழகத்தில் ஒரு வரலாற்று சாதனையை நாம் உருவாக்கிட வேண்டும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அவர் சொன்னார்கள், இல்லைங்க நாங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு சர்வே எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்கும்போது எடுத்துட்டு கூட கோயம்புத்தூர் கேட்டேன், மனசுக்கு தான் இருக்கு. அதனால் கோயம்புத்தூர் கேட்டேன். 10ல் 7 திமுக வெற்றினாரு. கொஞ்சம் இறுக்கமாக கேட்டேன், என்னங்க 7 தான் சொல்றீங்கன்னு. இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சீங்கன்னா 10க்கு 10 ஜெயிக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ அவருடைய அந்த சர்வே உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சா இன்னும் கொஞ்சம் 3 தொகுதியிலையும் நம்ம அழுத்தமாக வேலை செய்யணும். அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு பூத்து வாரியாக சிறப்பாக பணியாற்றினோம்னா நிச்சயமாக 10க்கு 10 நம்ம வெற்றி பெற முடியும். நம்ம வெற்றி பெற முடியும். வந்திருக்கக்கூடிய பகுதி செயலாளரிடத்தில் ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பூத்துகளில் நாம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்குகளை பெற்றோம், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் எவ்வளவு வாக்குகளை பெற்றோம், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனியாக பிஜேபி தனியாக நின்றது, நாம் பெற்ற வாக்குகளை அதோடு சேர்த்து கணக்கிட வேண்டாம். அதிமுக பிஜேபி ரெண்டையும் சேர்த்து நாம் வாங்கிய வாக்குகளும் அவர் இருவரும் சேர்த்து வாங்கிய வாக்குகளையும் சேர்த்து கணக்கிட்டு என்ன வாக்கு வித்தியாசம் என்பதை பார்த்தால் நிச்சயமாக இன்னும் நாம் இந்த அளவிற்கு இறங்கி பணியாற்ற வேண்டும், மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்திட வேண்டும் என்பதை கவனத்திலே கொண்டு வார்டு கழகத்தினுடைய செயலாளர்கள் BLA2 இதில் கவனமாக இருந்தால் நிச்சயமாக இருக்கக்கூடிய 3500 வாக்குச்சாவடிகளிலும் அதிகமான வாக்குகளை உதயசூரியனுக்கு தோழமையப்படுவதற்கு நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கின்றன. உள்ளாட்சி தேர்தல் நிற்கும் போதெல்லாம் கவுன்சிலர் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வேலை செஞ்சாங்களா? ஒவ்வொரு வீடு வாரியாக போய் கவுன்சிலர் எல்லா நிர்வாகிகளையும் கூப்பிட்டாங்க, வாங்க ஓட்டு கேட்க போகலாம், வாங்க ஓட்டு கேட்க போகலாம். அதே வேகம் MLA எலெக்ஷன்லேயே இருக்கணும்ல, எல்லாருக்கும் இருக்கணும்ல, இருக்கணுமா இல்லையா? இருக்கணும்ல. எனக்குன்னா நான் ஓட்டு கேட்பேன், மற்றவங்களுக்கு நான் கேட்க மாட்டேன். கட்சி இப்பெல்லாம் வேட்பாளர் யாரெல்லாம் அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்காக எல்லாரும் சேர்த்தா சொல்றேன். ஆகையால எப்படி நம்ம உள்ளாட்சி தேர்தல்னா சில பேர்த்த காலையில பார்ப்போம், சில பேர்த்த மதியானம் பார்ப்போம், சில பேர்த்த இரவுல பார்ப்போம், மாற்றுக் கட்சிக்காரங்களை நள்ளிரவுல கூட பார்ப்போம். ஒன்றும் எனக்கு நீ சப்போர்ட்டா செய்ய அப்படின்னு கேட்பேன். இல்லைங்க நான் இருக்கிறேன், பொறுப்புல இருக்கேன்னு சொன்னா முடிஞ்ச வரைக்கும் இல்லைன்னா கடைசி நீ வேலை செய்யாமையாவது இருப்பா, எனக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அது நமக்குன்னா எல்லா வேலையும் நடக்குது. அதே வேலை இயக்கத்துக்கும் நடக்கணும்ல. அப்படி நம்ம வேலை எல்லாரும் அந்த மாதிரி வேலை செஞ்சோம்னா
நிச்சயமா 3500 பூத்துக்களையும் உதயசூரியன் தான் அதிகமான வாக்குகள் பெறும். 10 தொகுதிகளில் நிச்சயமாக தலைவர் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவார்கள். ஏதோ நம்ம கூடணும் பேசணும், நமக்குள்ள கலந்து பேசணும், அதோட நிறைவு இருப்பதில்லை. இருக்கக்கூடிய ஒரு 3 மாதங்கள் தேர்தல் களம். பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு அடுத்து எப்பொழுது வேணாலும் தேர்தல் தேதி அறிவிப்புகள் வரலாம். ஆகையால் நாம் இருக்கக்கூடியது இப்பொழுது புத்தாண்டு வந்துருச்சு, ஆங்கில புத்தாண்டு, அப்புறம் பொங்கல் வந்துடும். அதுக்கு பிறகு பிப்ரவரி மாதத்தில் தேர்தல் தேதி அறிவிப்பு வந்துடும். மார்ச்சில் தேர்தலில் முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். அந்த அளவிற்கு குறுகிய நாட்களில் நாம் தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கின்றோம். ஆகையால் சிங்காநல்லூர் தொகுதியை பொறுத்தவரை எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது கார்த்திக் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது வெற்றி வாய்ப்பை நாம் இழந்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த முறை சிங்காநல்லூர் வெற்றியும் பெறுகின்றோம். ஆளுங்கட்சியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையாக ஆட்சி பொறுப்பில் இழந்திருக்கிறார்கள். எனவே அதற்கான அடித்தளத்தை நாம் அமைக்கின்ற பொழுது 10இல் முதல் வெற்றி சிங்காநல்லூர் என்ற பெருமையை நாம் உருவாக்கி அதற்கு பிஎல்ஏ2, பிஎல்சி பூத்து கமிட்டியை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள் ஒரு உணர்வுபூர்வமாக நாம் அந்த பணிகளை செய்திட வேண்டும். ஆளுக்கு 100 ஓட்டு பிரிச்சிருக்கிறோம். அந்த 100 ஓட்டுங்கிறது ஒரு 25 குடும்பம் அல்லது ஒரு 30 குடும்பம் வரும். அதில் அந்த 30 குடும்பங்களையும் நாம் சந்தித்து அவர்களை நம்முடைய இயக்கத்திற்கு ஆதரவாக, தலைவருக்கு ஆதரவாக, நம் வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய ஒரு மனநிலையை நாம் உருவாக்கிட வேண்டும். அரசு செய்த சாதனைகளை, முதலமைச்சர் வழங்கிய சாதனை திட்டங்களை எடுத்துச் சொல்லி இன்னும் அவர்கள் ஏதேனும் கோரிக்கைகளை வைத்தாலும் அதை நாம் குறிப்பெடுத்துக் கொண்டு முழுமையாக அந்த பணிகளை செய்து முடித்து, ஏன்னா நம்ம மட்டும்தான் செய்ய முடியும். நம்ம தான் ஆளுங்கட்சி, செய்யக்கூடிய இடத்தில் நாம் இருக்கின்றோம். நிச்சயம் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த பணிகளையும் செய்து முடித்து அனைத்து வாக்காளருடைய மனங்களிலும் தலைவருடைய திட்டங்களை கொண்டு சென்று சேர்த்து, குறிப்பாக அந்தந்த வீடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்கள் அவர்களை நேரில் சந்தித்து இயக்கத்திற்கு ஆதரவாக, தலைவருக்கு ஆதரவாக, உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவாக வாக்குகள் அளிப்பதற்கான அந்த மனநிலையை உருவாக்கிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதில் வந்திருக்கக்கூடிய பிஎல்ஏ2, பிஎல்சி, நீங்கள் உங்கள் பூத்தில் கடந்த 2 தேர்தலில் பெற்ற வாக்குகள் எவ்வளவு, என்ன வாக்கு வித்தியாசம், கூடுதலாக எவ்வளவு வாக்குகளை நாம் பெற வேண்டும், எந்தெந்த குடும்பங்கள் மாற்று சிந்தனையில் இருக்கிறார்கள் அவரெல்லாம் எப்படி நாம் சந்தித்து நம் இயக்கத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க வைக்க இருக்கிறோம் என்பதெல்லாம் உறுதி எடுத்துக்கொண்டு அந்த பணிகளை சிறப்பாக செய்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, கடந்த முறை ஏறத்தாழ 320 வாக்குச்சாவடியில் இருக்கிற சூழல் தொகுதியில் கூடுதலாக வரப்பெற்றிருக்கின்றன. 38க்கும் பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் பூத்து கமிட்டியை நியமனம் செய்து வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கான புதிய பொறுப்பாளர்களோடு இணைந்து நாம் அந்த பணிகளை செய்திட வேண்டும். ஏறத்தாழ 82,000 வாக்காளர்கள் இந்த எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்கின்றார்கள். இப்பொழுது நீக்கப்பட்ட பிறகு நம்முடைய மொத்த வாக்குகள் 2,54,000 வாக்காளர்கள் சிங்காநல்லூர் தொகுதியில் இருக்கின்றார்கள். இந்த 2,54,000 வாக்காளர்கள் அனைவரையும் நம்முடைய பூத்து கமிட்டி சந்தித்தது என்ற பெருமையை உருவாக்கிட வேண்டும். ஆகையால் அந்த அளவிற்கு நாம் அடித்தட்டு வரை சென்று வாக்காளர்களை சந்தித்து நாம் வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகளை முழுமையாக எடுத்திட வேண்டும். இன்னொரு வேண்டுகோள், எஸ்ஐஆரை பொறுத்தவரை நீக்கப்பட்டிருக்கின்ற வாக்காளர்கள் யார் யார் என்பதை நாம் கவனத்திலே கொண்டு தகுதி வாய்ந்த வாக்காளர் யாரும் விடுபட்டு விடக்கூடாது. அப்படி விடுபட்டிருந்தால் அவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான முயற்சிகளை எடுத்திட வேண்டும். யாராவது தகுதியற்றவர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்தால் அதை நீக்குவதற்கான அந்த ஆட்சேபனைகளை நாம் கொடுத்து அந்த பட்டியலிருந்து அவர்களை நீக்குவதற்கான முயற்சிகளை முழுமையாக எடுத்திட வேண்டும். ஒரு பக்கம் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடிக்கான பணிகளை மிக சிறப்பாக சிங்காநல்லூர் தொகுதியில் செய்கின்ற அத்துணை பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள், அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய பிஎல்ஏ2, பிஎல்சி வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வெறும் வார்த்தையாக சொல்லல. ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய ரிப்போர்ட் கோயம்புத்தூரை பொறுத்தவரை என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அனைத்து இல்லங்களிலும் வாக்காளர்களை சந்தித்து வாக்காளருடைய மனநிலைகளை அறிந்து அரசுடைய சாதனைகளை எடுத்து சொல்கிறார் என்ற சிறப்பை பெறுகின்ற பொழுது நிச்சயமாக சில பேர் என்கிட்டே கேட்டாங்க, என்ன தேதி அறிவிச்சிட்டாங்களா, இந்த வேட்பாளர் மட்டும் அறிவிக்கலான்னு கேட்டாங்க. 2மே அறிவிக்கலைங்க. ஆனால் நான் களத்தில் 1 வருஷமா மக்களோட தான் இருக்கிறோம். 4 வருஷம் மக்கள் பணி தான் செய்கிறேன். இந்த 1 வருஷம் அதிவேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்பொழுது நாளை தேர்தல் வைத்தாலும் திமுக தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறது. அதற்கு எங்களை தயார்படுத்தியவர் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்கள் எங்களை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது மற்ற இயக்கங்களாம் கண்ணுக்கே தெரியலையேன்னு அப்படி சொன்னார். மற்ற கட்சியெல்லாம் இருக்கிறதே தெரியலையேன்னார். மக்கள் மனசிலேயும் மற்ற இயக்கங்கள் இல்லை, களத்திலும் மற்ற இயக்கங்கள் இல்லை. களத்திலும் மக்கள் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய தோழமை கட்சிகள். ஆகையால் நிச்சயமாக இந்த முறை 10இல் சிங்காநல்லூர் முதல்
விருதுநகர் தொகுதியில் பணியாற்றக்கூடிய அத்துணை கழக நிர்வாகிகளும் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு இறுதியாக ஒரு உறுதியை சொல்கின்றேன். உங்கள் தேவைகளை நிறைவேற்ற வேண்டியது எங்களுடைய கடமை. அது தனிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அரசு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உரிமையோடு நீங்கள் இந்த இடத்தில் சொல்லலாம். வந்திருக்கக்கூடிய BLA to BLCலாம் தொகுதி பொறுப்பாளர்கிட்ட சொல்லலாம், மாவட்ட செயலர் சொல்லலாம், மற்ற நிர்வாகிகிட்ட சொல்லலாம். அவர்கள் சொல்லி கேட்கவில்லை என்றால் என்னிடத்தில் நேரடியாக சொல்லலாம். இதையெல்லாம் நாங்கள் சொன்னோம், நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும், இது எங்களுக்கு அவசியம், நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு உத்தரவு கொடுங்க, செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, எவ்வளவு கடினமான பணிகளை உங்களிடத்தில் நாங்கள் சொன்னாலும் முகம் சுளிக்காமல் அந்த பணிகளை உடனுக்குடன் நிறைவேற்றுகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவர் சார்பாகவும் அன்பு கலந்த நன்றியை என்போடு தெரிவித்துக் கொண்டு, நிச்சயம் வெல்வோம் 10க்கு 10 கோவையில் வெற்றியை தலைவர்களில் சமர்ப்பிப்போம். அதில் முதல் வெற்றி சிங்கானூர் என்ற வெற்றி சாதனையை உருவாக்கிட வேண்டும் என்று அனைத்து கழக நிர்வாகிகளும் அன்போடு கேட்டுக்கொண்டு, நம்முடைய அரசுடைய திட்டங்களை பற்றி, கோவைக்கு முதலமைச்சர் வழங்கிய சாதனைகளை பற்றி நம்முடைய கழக நிர்வாகிகள் அவருடைய பட்டியலிட்டு சொன்னார்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு, சுதந்திரம் பெற்ற காலம் முதல் இல்லாத அளவிற்கு பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். செம்பொலி பூங்காவாக இருந்தாலும், அதே போல அவினாசி சாலை மேம்பாலங்களாக இருந்தாலும் சரி, தங்க நகை பூங்காவிற்கான அந்த பணிகளாக இருந்தாலும் சரி, சாலை வசதிகளாக இருந்தாலும் சரி, சாக்கடை வசதிகளாக இருந்தாலும் சரி, குடிநீர் தேவைகளாக இருந்தாலும் சரி, முழுமையாக தந்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இன்னும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதையும் கேட்டு பெற்று முழுமையாக நாம் நிறைவேற்றிடுவோம். மற்ற மாவட்டங்களை விட கோவை மாவட்டம் வளர்ச்சியில் முதலிடம் என்ற பெருமையை உருவாக்கக்கூடிய அளவிற்கு நாம் சிறப்பான பணிகளை கொண்டு சென்று சேர்ப்போம். எனவே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீண்டும் ஒருமுறை, சிங்கானூர் வெற்றி என்பது உங்கள் கைகளில் இருக்கின்றன, உங்கள் மனதில் இருக்கின்றன. அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த நிலையை என்பதை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி வெற்றியாக மாற்றிடுவோம். சேர்ந்து உழைப்போம். வெற்றியை தலைவர்களில் இணைந்து சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.